ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆயிலெலாம் நிறையா விடாமல் கடல மாவை போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு தோசை. இதை பேசன் காய்ச்சி இல்லாம்பா, அதுதான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்துட்டுருக்கேன். கடல மாவு எடுத்துட்டு இதை தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் நல்லா. இப்போ நான் எடுத்துட்டுருக்கிறது கிட்டத்தட்ட அரை கப்பு கடல மாவு எடுத்துட்டேன்னா 200 கிராம் கப்பில் ஒரு கப்பு. வெயிட் 200 கிராம் இருக்காது, ஆனால் அந்த 200 கிராம் கப்பில் ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி ஆக்கின்றக்கூடாது, இதை ஒரு விஸ்கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். லம்ப்ஸ் இல்லாமல் இதை நல்லா கலந்துக்க போகிறோம். கரண்டியாலையும் பண்ணலாம், ஃபோர்க்காலையும் பண்ணலாம், இந்த விஸ்க் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெறும் இதை நான் கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்சா போகிறோம். அது கொஞ்சம் ஊறிண்டு சரியாக இருக்கும். நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைப்போம். அதுக்குள்ளே நம்ம பார்ப்போம் இதுக்கு வேறு என்னென்ன எடுத்துட்டுருக்கோம். இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக அண்ட் த சேம் டைம் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஐட்டம். பண்ணுறதுக்கு ரொம்ப குறைச்ச டைம் ஆகும். இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறது ஒன்று கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கேரட், ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுட்டுருக்கேன். கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகமாக பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ சின்ன சைஸ் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டுருக்கேன் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாம் இதில் நம்ம போட போகிறோம். இதை தவிர நார்மலாக நமக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, உரப்பு, கரம் மசாலா, இந்த மாதிரி எல்லா இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சேன். வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, கேப்சிகம், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 2 மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வெறும் கலருக்காக, இதில் உரப்பு இருக்காது, கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பெருங்காயம் 1/8 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தனியா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கிட்ஸுக்கெலாம் நமக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு, அவள் ஸ்கூல்லேருந்து வந்தால் பண்ணி தரத்துக்கு, அதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் கொஞ்சம் நியூட்ரிஷியஸான ஒரு ஐட்டமும். அதனால் இதை கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது நல்ல கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இது எப்படி இருக்குன்னா, நம்ம அடை தோசையெல்லாம் பண்ணுவோமே அந்த மாதிரி மாவு இருக்கணும். ஒரே ஊற்றுற மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தோசை மாவு பார்த்த விட துளி கெட்டியாக இருக்கிற மாதிரி. முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இங்கே ஒரு தவா தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு இருக்கேன்.
சூடாகிடுது. இதில் நெய்யோ எண்ணெயோ எது வேணால் விட்டு கொடுக்கலாம். எண்ணெய் விட்டு வாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது வந்தால் கொடுக்கலாம், பட்டர் போட்டு கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸும் நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எது பிடிக்காதோ அதை ஸ்கிப் பண்ணலாம். கல் நல்லா சூடானோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருணும். சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பேன் கேக்ஸ் மாதிரி அந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா வேகும். ஒரு சைடும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து அப்புறமா ஃப்ளிப் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து முன்னாடியே எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இப்போ எண்ணெய் கொஞ்சம் வந்து சைடில் விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஷேப் வந்து அஃபெக்ட் ஆகும். மற்றபடி வந்து இது நீங்கள் ரொம்ப குறைச்சி வெஜிடபிள்ஸ் போட்டால் எல்லாமே இந்த கேரட் மாதிரி எடுத்து கிரேட் பண்ணி போட்டால் அப்போ இன்னும் கொஞ்சம் ஷேப் பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஷேப் வந்து நம்ம அவ்வளோ மேட்டர் பண்ணாது. டேஸ்ட் அண்ட் இது நியூட்ரிஷியஸாக இருக்கிற பட்சத்தில் இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் ஆட்டும். அந்த பக்கம் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு தெரியும், நல்லா ரெட் ஆகிருக்கு. இன்னொரு பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுப்போம். இப்போ இன்னொரு பக்கம் ஆகிட்டு இதை எடுத்துருவோம். இப்போ இன்னொன்று வச்சுக்கலாம். எண்ணெய் விடுவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ மீடியமில் வைக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ வச்சேன்னா அது வந்து சீக்கிரம் வெந்துடும். நிதானமாக வந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்து நீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பக்கம் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் போட்டிருக்கோம். கொஞ்சமாக இதில் ஆயில் வந்து அவ்வளோ ஆகாது, ரொம்ப குறைச்ச ஆயிலே போதும். அண்ட் இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்லாம். அவளுக்கு வந்து கடலை மாவு வந்து கெடுதல் கிடையாது. அதனால் அவளாம் ஈஸியாக சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ டின்னருக்கோ சாப்பிட முடியாது. இப்போ அடுத்தது வந்துடுத்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கெச்சப், க்ரீன் சட்னி, மின்ட் சட்னி, கொரியாண்டரோட சட்னி எது வேணால் எடுத்துக்கலாம். ஈவன் உங்களுக்கு நார்மல் டொமேட்டோ சாஸ் இதுவே போகிறோம். என்கிட்ட டொமேட்டோ சட்னி இருந்தது, அதை யூஸ் படுத்திக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ஒரு ரொம்ப அருமையான இந்த பேசன் காய்ச்சியில் வந்து ரெடி ஆகிடுது. இது நான் சொன்ன அளவுக்கு வந்து 4 to 5 வரும். 200 கிராம் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தது வந்து 4 to 5 பீஸ் வரும். இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸு 4 to 5 வரும். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அட் த சேம் டைம் நியூட்ரிஷியஸ், 5 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இந்த ரெசிபியை டைம் பண்ணி பாருங்க. அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து ஒரே ஒரு டிப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, இதை நல்லா கரைச்சி இதை வாத்துட்டு ஒவ்வொரு பக்கமும் 2 மினிட்ஸ் லோ மீடியமில் வச்சு நல்லா வேக விடணும். அது ஒன்று தான் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Thank you.